இந்த பூமி பந்தில் பல மதங்கள் தோன்றினாலும் முதன்மையாக எண்ணிக்கையில் இருப்பது கிறிஸ்துவ மதம். இயேசுநாதர் அவர் கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் உலகத்திலே முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது அந்த யூத மதம்தான். அதிலிருந்து பிரிந்து வந்தது தான். இன்று உலக அளவில் அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மதம் கிறிஸ்துவ மதம்தான். இரண்டாம் இடத்தில் இருப்பது இஸ்லாம் எண்ணிக்கையில். அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் மத்திய ஆசியா அங்கே இருப்பவர்கள்தான் அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கின்றனர். அதனுடைய காலம் எகிப்து நாட்டிலிருந்து தொடங்கி தற்பொழுது இந்த அரேபியர்கள் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் வாழக்கூடிய அவர்கள் பின்பற்றக்கூடியது தான் அந்த இஸ்லாம். மூன்றாம் இடத்தில் இருப்பது புத்த மதம். அது இந்தியாவின் வடக்கிலே தோன்றியது தான் புத்தமும் சமணமும். சமணம் அழிந்து போய்விட்டது. மிக அதிகமாக பரவியிருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் அது அழிந்து விட்டது. இன்றளவும் ஆங்காங்கே அது இருக்கிறது. ஆனால் புத்த மதம் விரிவடைந்து போய்ந்து கொண்டே இருக்கிறது. சுமார் 10 நாடுகளில் இருக்கிறார்கள். எண்ணிக்கையில் அதிகமான இந்த புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். சற்று வித்தியாசமான ஒரு மதம் 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த மதம்தான் அது புத்த மதம். அது கொள்கைதான் பிற்காலத்தில் மதமாக சொல்லப்பட்டது. அதுபோலத்தான் சமண மதமும் ஜைனர்கள் என்பார்கள். ஜெயின் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள். அப்படித்தான் அவர்களும் இருந்தார்கள். ஆனால் ஏனோ இந்து மதம் உடைந்து போய்விட்டு பல கூறுகளாக வந்த பிறகு இதெல்லாம் அழிக்கப்பட்டது. சமணத்தை இதெல்லாம் நமது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஏடுகள், மறைக்க முடியாத ஏடுகள். கொஞ்சம் எனக்கு இந்த மதத்தின் மீது தகவல் தெரிந்து அதை பற்றி எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில்தான் பல விஷயங்களை அதை கற்று அதை தெளிவாக்கி கொண்டு அதை எல்லோருக்கும் சொல்லி வருகிறேன். அப்படி ஒரு விருப்பம் எனக்கு. நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம் அது புத்த மதம்தான். கொல்லாமை, கள் அருந்தாமை, பொய் பேசாமை, உயிர்களை கொல்லாமை, மது குடிக்காமை, இது போன்ற நல்ல கருத்துக்களை கொண்டது தான். மற்ற மதங்கள் அப்படி அல்ல. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அவர்கள் மாறிவிடுவார்கள், மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் நான் கண்ட உண்மை.